இலங்கை கடல் எல்லையில் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகாமையில் மற்றுமொரு ஈரானிய கப்பல் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சகித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்து சமுத்திரத்தில் இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் நேற்று நள்ளிரவு ஈரான் நாட்டின் யுத்த கப்பல் ஒன்று அமெரிக்காவினால் தாக்குதலுக்கு இலக்காகியிருந்த நிலையில் தற்போது கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மற்றுமொரு ஈரானிய கப்பல் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து தெளிவான அறிக்கை ஒன்று தேவை. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் ஈரானின் யுத்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும். ஈரானிய கப்பலில் தாக்குதலுக்கு இலக்கான மக்களை காப்பாற்றிய இலங்கை ராணுவத்தை நாங்கள் பெருமையோடு நினைவுபடுத்துகின்றோம். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜதந்திர ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் இன்னும் தெளிவான அறிக்கையை வெளியிடவில்லை. நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கடுமையான சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் எமது நாட்டுக்கு அருகில் அத்தகைய கப்பல் அளிக்கப்பட்டது குறித்து அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க தவறியமை குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். மேலும் காலி கராபிட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட ஈரானிய பிரஜைகளின் உடல்களை அடக்கம் செய்வதற்காக 40 அடி கொள்கலன் வாகனங்களை மருத்துவர்கள் கோரியுள்ளனர். அத்துடன் இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கின்றேன். நமது நாட்டில் கடல் எல்லைகளில் நடைபெறும் நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அறியாமல் இருப்பது தேசிய பாதுகாப்பில் தாக்கம் செலுத்தக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.